ஹலோ கைஸ், நம்ம பார்க்குற வீடியோ டிஸ்அட்வான்டேஜ் எலக்ட்ரானிக் பாஸ் ஓகேங்களா. நம்ம பாசிட்டிவ் என்ன பார்த்துருப்போம், அட்வான்டேஜ் என்னன்னு வந்து கம்மியான பார்த்துருப்போம். ஸோ அதோட டிஸ்அட்வான்டேஜ் குறைகள் என்ன பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூஸ். ஸோ டியூ டு த டெக்னிக்கல் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாமல் போகலான்றாங்க ஓகேங்களா. ஸோ சிஸ்டம் அவுட்டேஜ், கிளிச்சஸ் ஆர் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம்ஸ், டெம்பரரி டிஸ்ட்ரிபியூட் ஆக்சஸ் எலக்ட்ரானிக் பாஸ்புக் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இஷ்யூலாம் வரதுனால நம்ம வந்து நம்மளுடைய பாஸ்புக்கு ஆக்சஸ் பண்ண முடியாமல் போகலாம். இது வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால நம்ம வந்து அதை யூஸே பண்ண முடியாது, அது பார்க்க முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் வரலாம் சொல்கிறாங்க ஓகேங்களா. இது வந்து ஒரு குறைகளாக சொல்கிறாங்க, டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சி ஆன் டெக்னாலஜி. ஸோ நவடேஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம டெக்னாலஜி டிபெண்ட் தான் இருக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி ஃபெயிலியர் இன் ஹார்ட்வேரில் சாஃப்ட்வேரில் தானே ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியாது, ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகுது ஓகேங்களா. ஸோ நெட்வொர்க் காம்பனன்ஸ், அப்புறம் நெட்வொர்க் நமக்கு வந்து இன்டர்நெட் சரியாடிங்கனாலும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒரு கஷ்டமான அந்த சுச்சுவேஷன் சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கன்சர்ன். ஸோ இன் சம் பீப்புள்ஸ் ஓகேங்களா, நிறைய பேர் வந்து டிஜிட்டல் அடாப்ட் ஆகிட்டாங்க. சம் பீப்புள்ஸ் வந்து எலக்ட்ரானிக் பாஸ்புக் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் ஓகேங்களா, செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது தான். பட் இருந்தாலும் ஸ்டில் த ரிஸ்க் ஆஃப் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் இருந்தாலும் அதில் ரிஸ்க் இருக்குது. யாருன்னா அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, டேட்டா பிரீச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்களா. சென்சிட்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை பற்றி மற்றவங்க எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க பேசிக் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் accessibility ஃபார் சம் யூசர்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா என்னதான் நவடேஸ் எல்லாரும் வந்து மொபைல் யூஸ் பண்ணிட்டு பண்ணாலும் இன் சம் பிளேசஸ் இன் சம் பீப்புள் வந்து சில இடத்துல சில நபர்கள் பார்த்தீங்கன்னா நாட் ஆல் இண்டிவிஜுவல் ஹேவ் ஆக்சஸ் ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ். எல்லார்கிட்டையும் வந்து ஸ்மார்ட் ஃபோன் கம்ப்யூட்டர் வந்து இல்லை இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சம் கிட்ட போய் இல்லை ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ண முடியாமல் போகுது, இந்த பாஸ்புக் வந்து யூஸ் பண்ண முடியாது, அவங்களுக்கு என்னன்னே தெரியாமல் போயிடுதுன்றாங்க பேசி ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேர்னிங் கர்வ். ஸோ இப்போ நம்ம வந்து நார்மலாக ஏஜ் இருக்கவங்க யங்ஸ்டர்ஸ் வந்து ஈஸியாக கற்றுப்பாங்க ஓகேங்களா. ஸோ யூசர் மே நாட் ஃபெமிலியர் வித் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ். ஸோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து நல்லா ஃபெமிலியராக இல்லாதவங்க, நானும் ஒரு பேசிக் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க, இப்போ தான் டச் மொபைல் வாங்கியிருக்காங்க, இப்போ தான் ஆண்ட்ராய்ட் மொபைல் வாங்கியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இது மாதிரி பாஸ்புக் இதிலே பார்த்தா சொல்லிவிடுறது வந்து அவங்க லேர்னிங் கர்வ், அதை வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்க வேண்டிய வேலையாக இருக்குது. நாட் ஃபெமிலியர் ரொம்ப ஈஸியானது இல்லை, பட் இருந்தாலும் யார்கிட்டும் கேட்டு கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த லேர்னிங் கர்வ் என்ன டிரான்ஸ்மிட்டிங் ட்ரெடிஷனல் பாஸ்புக் இருக்குது எலக்ட்ரானிக் பாஸ்புக். அவங்க எலக்ட்ரானிக் ட்ரெடிஷனல் பாஸ்புக் இருந்து எலக்ட்ரானிக் பாஸ்புக் மாறும்போது அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது வந்து இப்படி சொல்கிறது கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. அது கொஞ்சம் டிஃபிகல்ட் ப்ராசஸாக இருக்குது ஃபார் ஹூ டூஸ் நாட் ஹேவ் டிஜிட்டல் நாலேஜ். அவங்க டிஜிட்டல் நாலேஜ் இருந்தாலும் அது கற்றுக்க கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்சனலைசேஷன், டீபர்சனலைசேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா டீபர்சனலைசேஷன் தான் பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் டீபர்சனல் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் யூசர் இன்ட்ராக்ட் வித் டிஜிட்டல் பேங்கிங் யூசர்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம பேங்க்கு போனால் அதை கேட்டால் அந்த ஸ்டாஃப் கூட பேசுவோம், இன்ட்ராக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. அவங்க வந்து யூனிக்காக நம்ம பேருக்கு என்னென்ன கேட்டு பண்ணிக்கலாம். இதே நம்ம ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஸ்டேட்மெண்ட் தான், எல்லாருக்கும் ஒன்றே சேம் ஸ்டேட்மெண்ட் தான், சேம் டிசைனில் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ டீபர்சனலைசேஷன் நமக்கு வந்து தனியாக உனக்கு மட்டும் யூனிக் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா. ஸோ ட்ரீட் ஆல் த கஸ்டமர்ஸ் அதை சேம் கஸ்டமர்ஸ். அக்கௌண்ட்டில் 5 லட்சம் வச்சிருந்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட் தான் வரும், அக்கௌண்ட்டில் 15 ரூபா 10 லட்சம் அதே ஸ்டேட்மெண்ட் தான் வரும் ஓகேங்களா. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் வந்து ஒன்றுமே கிடையாது. ஸோ டிஜிட்டல் அதே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா சரி அவங்க ட்ரீட்மெண்ட் வந்து வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க ஓகேங்களா. இவங்க வந்து நான் அது தப்புன்னு சொல்ல, அந்த ட்ரீட் எக்ஸ்ட்ரா கேர் ஃபார் த ஹை நெட்வொர்க் ஹோல்டர் அப்படி ஓகேங்களா. அது பேசிக்காக எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான், அது நடக்க தான் செய்யும் ஓகேங்களா. அதாவது பர்சனலைசேஷன் வந்து கம்மியாக இருக்குது. அதே மாதிரி நம்ம கேட்டாலும் அந்தளவுக்கு வந்து இப்போது நம்ம நேரில் பேங்க்கில் போய் கேட்கறதுக்கும் நம்ம ஆன்லைனில் கேட்கறதுக்கும் சரி டிஃப்ரெண்ட் கைண்ட் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து டீபர்சனலைசேஷன் வந்து கொஞ்சம் இது இஷ்யூவாக இருக்குது, டிஸ்அட்வான்டேஜாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இன் ஸ்டேட்மெண்ட்டில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் ஃபார் புஷிங் அட்டாக்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா புஷிங் அட்டாக்ஸ், அதாவது இந்த சைபர் அட்டாக்ஸ் சொல்லுவாங்களா, இந்த நம்ம பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாம் திருடுறதுக்கு அந்த அட்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் இருக்குது, வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ பொட்டன்ஷியல் அட்டாக்ஸ் அதை மலேசியஸ் இன்டர்டேஸ் அட்டம் டு ட்ரெக் இண்டிவிஜுவல்ஸ் இன்டு ப்ரொவைடிங் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் த்ரூ த ஃபேக் எலக்ட்ரானிக் பாஸ்புக் பிளாட்ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்பிஐ பேங்க் இருக்குது, அப்புறம் ஆக்சிஸ் பேங்க், இதுமாதிரி பேங்க் இருக்குது. அந்த பேங்க் வெப்சைட் மாதிரியே ஏதோ ஒரு ஃபேக் பேங்க் வெப்சைட் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுக்கு லாகின் பண்ண சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் லாகின் பண்ணி லாகின் ஆகலை, அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்துறாங்கன்னா அது நீங்கள் அந்த வெப்சைட் நினச்சி நீங்கள் போய்ட்டு வேறு ஏதாவது வெப்சைட் தப்பான வெப்சைட்டில் போய்ட்டு ஃபேக்கான வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட்டுக்கும் பாதிப்பு ஏற்படும், அது வந்து இழக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சான்சஸ் இருக்குது நம்ம வந்து எலக்ட்ரானிக் யூஸ் பண்ணுறதுனால சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவைஸ் கம்பேட்டபிலிட்டி. ஸோ டிவைஸ் கம்பேட்டபிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் வெர்ஷன்ஸ் இருக்குங்களா. ஸோ ஆண்ட்ராய்ட் 8, 9, 10, 11, 12 இவ்வளோ வெர்ஷன்ஸ் இருக்குங்களா. ஸோ இன் சம் மொபைல் ஆப்ஸ் ஓகேங்களா, மொபைல் ஆப்ஸாக இருக்கட்டும், அந்த மொபைல் பேங்கிங் ஆப்ஸ், அப்புறம் யூபிஐ ஆப்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் பேங்கிங் விச் மீன்ஸ் இந்த க்ரோம் வெப்சைட் இது மாதிரிலாம் இருக்குங்களா, க்ரோம் ஆப். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் பேங்கிங் சர்வீஸ்க்கும் சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குங்களா. இந்த சிஸ்டமுக்கு மேலே இருக்குது, இந்த ஆப்ரேட்டிங்ஸ் இந்த ஓஎஸ்க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டன் லிமிட் இருக்கு ஓகேங்களா. இந்த ஆண்ட்ராய்ட் 6, 7லலாம் இந்த கூகுள் பேலாம் ஒர்க் ஆகாது ஓகேங்களா. ஸோ பேசிக்காக நான் மை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே நீட் டு அப்டேட், அவங்க வந்து அப்டேட்டடாக இருக்கணும், மொபைல் அப்டேட்டடாக இருக்கணும். அப்டேட்டட்னா மொபைல் ஓஎஸ் சொல்கிறேன், ஓஎஸ் ப்ளஸ் அந்த மொபைல் ஃபீச்சர்ஸும் அப்டேட்டடாக இருக்கணும்.
அவங்கள அந்த ஆப்ஸை தாங்குற அளவுக்காச்சும் இருக்கணும். ஓகேங்களா, டிவைஸ் கம்பேரபிலிட்டி இங்கே ஒரு குறையாக பார்க்குறாங்க. எல்லாத்துக்கும் காமனாக கொடுக்காம அவங்க அந்த செக்யூரிட்டி ஃபீஸுக்காக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அது இங்கே வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக படுதுன்றாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ரெக்கார்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் த்ரூ டிஜிட்டலாக பண்ணிட்டோம், டிஜிட்டல் ஸ்டேட்மெண்ட்டாக பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சிட்டோம்னா அங்கே ஃபிசிக்கல் எவிடன்ஸ் வந்து கம்மியாகுது. ஃபிசிக்கல் எவிடன்ஸ் ஓகேங்களா, எலக்ட்ரானிக் பாசிட்டிவ் தான் இப்போ விட ஃபிசிக்கல் ரெக்கார்டாக யூஸ் டு கீப் த ரெக்கார்ட்ஸ். ஃபிசிக்கல் ரெக்கார்டே கொடுக்குறது இல்லை, ஃபிசிக்கல் ரெக்கார்டே இல்லை, இது ஒரு குறைகளாக சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ரைவசி கன்சர்ன். ஸோ டேட்டா ப்ரைவசி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரைவசி ஆஃப் த பர்சனல் அண்ட் ஃபினான்ஷியல் டேட்டா இஸ் எஸ்பெஷலி இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் டேட்டா கலெக்ஷன் அண்ட் பை த பேங்க் இன்ஸ்டியூஷன். அதாவது என்னோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் ஆகுது, எவ்வளோ டெபிட் ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த டேட்டா ப்ரைவசி கன்சர்ன்ஸ் இருக்குது சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது ஒரு குறைகளாக சொல்கிறாங்க. ஸோ இதாங்க இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கும் போது நம்ம அடுத்து மீட் பண்ணுவாங்க. இது பெறுவது உங்கள் வாலா.